Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு வெள்ளரிக்கா மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெள்ளரிக்கா மோர் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் வெள்ளரிக்காய் எடுத்துர்க்கேன். இத வந்து சின்ன சின்னதா வெட்டி எடுத்துர்க்கேன். இது கூட வீட்லயே போட்ட தயிர் ஒரு 1/2 கப் எடுத்துர்க்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதியா தான் தண்ணி சேர்க்கிறேன், அப்பதான் ஸ்மூத்தா அரையும். இது கூட தேவையான அளவு உப்பும் ஒரு சின்ன பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்து பீஸா நிற்காம ஸ்மூத்தா அரைஞ்சிரும். இப்போ அடுத்த பாதி தண்ணியும் சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வெள்ளரிக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மர் சீசனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். இதே மாதிரி வெள்ளரிக்காய் வச்சு நம்ம ஸ்வீட் லஸ்ஸியும் செய்யலாம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள், அது லிங்க் கொடுக்குறேன். இது சர்வ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன வெள்ளரிக்காய் வெட்டி அந்த கிளாஸ் ஓரத்தில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை.